ஒரு காலத்துல அடர்ந்த காட்டுக்கு நடுவுல சில பழங்குடியினர் வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு இடம் இருந்துச்சு. அங்க வாழ்ந்துகிட்டு இருந்த ஜனங்க எல்லாருமே இயற்கையை நம்பி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. கலப்படமே இல்லாத அப்பாவி ஜனங்க. அந்த கூட்டத்துக்கு தலைவனா இருந்தது சோமையா. ஆனா அந்த காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய ஊர்ல ஜமீன்தார் பூபதி அப்படிங்கிற ஒரு மோசமானவன் இருந்தான். பூபதி ஒரு நாள் அவனுடைய வீட்டுல வேலை செய்யற வீரன்கிட்ட போய், டே வீரா, என் அதிர்ஷ்டம் நல்லா இருக்குடா. அந்த காட்டுக்கு கீழே கோடிக்கணக்கான மதிப்புள்ள செல்வங்கள் இருக்கு. அந்த கூட்டத்தை அங்கிருந்து விரட்டிட்டா எல்லாத்தையும் நான் சொந்தமாக்கிப்பேன். அப்படிங்களா ஐயா? ஆனா அந்த காட்டு மனுஷங்க ரொம்ப திமிரு பிடிச்சவங்க. அவங்கள அங்கிருந்து அனுப்புறது நடக்காத விஷயம். அவங்கள விரட்டுறதுன்னா அவ்வளவு கஷ்டமான விஷயமா? முதல்ல பணத்தாசைய காட்டுவோம், அடுத்தது மிரட்டி பார்ப்போம். அதுக்கும் அவங்க மசியலனா வேற எதுனா செய்யலாம். இப்ப வா. அடுத்த நாள் காலையில அந்த மக்கள் எல்லாரும் நிம்மதியா இருக்கும்போது திடீர்னு குதிரை வண்டி சத்தத்தோட ஆட்களோட சத்தத்தோட அந்த அமைதியை கெடுக்கிற மாதிரி பூபதி அவனுடைய வேலையாட்களோட அவங்க எல்லாருக்கும் முன்னாடி வந்து நின்னான். யாருங்க ஐயா நீங்க? எங்க அனுமதி இல்லாம நாங்க வாழுற இடத்துக்கு ஏன் வந்தீங்க? ஆ, நான் யாருன்னு தெரியாதா? நான் தான் இந்த ஊரோட ஜமீன்தாரு. நீங்க வாழற இந்த காடு மலை எல்லாமே என்னோட அதிகாரத்துல தான் இருக்கு. நீங்க இனிமே இங்க இருக்க முடியாது. உங்க அதிகாரத்துல இருக்கா? இந்த காடு எங்களுக்கு பெத்த தாய் மாதிரி. எங்க தாத்தா காலத்துல இருந்து இங்க தான் இருக்கோம். எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்ல முதல்ல நீ யாரு? காலம் மாறிடுச்சு. பத்திரம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் இடம் சொந்தம். இந்த காட்டோட பத்திரம் என்கிட்ட தான் இருக்கு. நீங்க எல்லாரும் இங்க இருக்கணும்னா எனக்கு மாசம் மாசம் வரி கட்டணும். இல்லனா இங்க இருந்து காலி பண்ணிட்டு போங்க. பூபதி சொன்னதை கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அப்ப அந்த கூட்டத்துல மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு பையன் தைரியமா, ஏய், எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? இது எங்க பூமி, எங்களோட காடு. இந்த இடம் காத்து எல்லாமே எங்களுக்கு சொந்தம். உன்கிட்ட பத்திரம் இருந்தா அதை உன்னோட வச்சிக்கோ. மரியாதையா நீ இங்க இருந்து போயிடணும். அப்படி இல்லைன்னா நாங்க என்ன பண்ணுவோன்னு தெரியாது. உங்களுக்கு திமிரு அதிகம்தான். என் பேச்ச மீறினா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியல. இங்க பாருங்க ஜமீன்தார் ஐயா, நமக்குள்ள சண்டை வேணாம். எங்களுக்கும் வெளி உலகத்துக்கும் தொடர்பு கிடையாது. அதனால நாங்க பணத்தை பயன்படுத்தல. அதனால உங்களுக்கு வரி கட்ட முடியாது. நாங்க இங்க தான் பிறந்தோம், இங்க தான் சாவோம். இத மாத்த முடியாது அப்படின்னு அந்த கூட்டத்தை சேர்ந்த மக்கள் எல்லாருமே, ஆமா இது எங்க பூமி, நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு கத்துனாங்க. அவங்க கிட்ட இருக்கிற ஒற்றுமையை பார்த்து இப்ப இந்த இடத்த கேட்டா இவங்க தரமாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு, இப்ப நான் போறேன். ஆனா உன்னை ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த காடு எனக்கு சொந்தம். என்னைக்காவது ஒரு நாள் இதை நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி பூபதி அங்கிருந்து போயிட்டான். ஆனா அவன் மறுபடியும் திரும்ப வருவான்னு சோமையாவுக்கு தெரியும். எல்லாரும் கேளுங்க, அந்த ஜமீன்தாரோட பார்வை நம்ம காட்டு மேல விழுந்திருக்கு. அவன் எப்படியாவது நம்ம காட்டை வாங்கிக்க தான் பாப்பான். நாம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். நம்ம கூட்டத்துக்கு ஒரு தலைவன் வேணும். அவன் தைரியமானவனா இருக்கணும். அப்ப கூட்டத்துல இருக்கிற எல்லாரும் மாணிக்கம் தான் எங்களுடைய தலைவன் அப்படின்னு கத்துனாங்க. மாணிக்கம் தைரியசாலி மட்டும் இல்ல, புத்திசாலியும் கூட. அவன் அவங்களுடைய முடிவை ஏத்துக்கிட்டான். நண்பர்களே, சோமையா தாத்தா சொன்னது உண்மைதான். அந்த ஜமீன்தாரு மோசமானவன். அவன் திரும்ப வருவான். இப்படியே நாட்களும் போச்சு. இந்த தடவை பூபதி நேரடியா இவங்க கிட்ட மோதினா எதுவுமே வேலைக்காகாது. அதனால ஏதாவது சொல்லி இவங்களை ஏமாத்தி தான் எடுத்து வாங்கணும்னு நினைச்சான். அடுத்த நாள் காலையில பூபதி மறுபடியும் அந்த கூட்டத்துக்கு போனான். இந்த தடவை முகத்துல கோவம் இல்ல, முகத்துல சிரிப்பு தான் இருந்துச்சு. சோமையா அண்ணன், நல்லா இருக்கீங்களா? அன்னைக்கு ஏதோ அவசரப்பட்டு பேசிட்டேன். வீட்டுக்கு போனதும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். உங்களை மாதிரி அப்பாவிங்களை நான் அப்படி பேசியிருக்க கூடாது. சந்தோஷங்க. இப்ப வந்ததுக்கான காரணம் என்ன? உங்க நல்லதுக்காக தான் வந்தேன். நீங்க இந்த காட்டுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு வெளி உலகத்தோட தொடர்பு இல்லாம இருக்கீங்க. உங்களுக்கு இங்க எந்த வசதியும் இல்ல. திடீர்னு யாருக்குன்னா உடம்பு முடியாம போனா வைத்தியம் கூட பண்ண முடியாது. அதுக்கு தான் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அது என்ன முடிவு? உங்க இடத்துல இருந்து பட்டணத்துக்கு போறதுக்கு ஒரு தார் ரோடு போட்டு கொடுக்கறேன். அப்படியே கரண்ட் வசதியை பண்றேன். உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க? அது கேட்டது கூட்டத்துல இருக்கிற ஜனங்க எல்லாருமே ரகசியமா பேசிக்கிட்டாங்க. ரோடு இருந்தா நல்லா தானே இருக்கும்னு. ஆனா மாணிக்கமும் சோமையாவும் மட்டும் தனியா போய் பேசினாங்க. மாணிக்கம், இதுக்கு நீ என்ன சொல்ற?
புலி புல்ல தின்னுமா? ஜமீன்தார் நமக்கு நல்லது பண்ணுவாரா? அதை கேட்டு மாணிக்கம் யோசிச்சு பார்த்து, தாத்தா, அவன் நினப்புல குற்றம் இருக்குதான். ரோடு போட்டா நல்லது நடக்கும்னு ஜனங்க நினைப்பாங்க. ஆனா ரோடு போட்டா காட்டுக்குள்ள வண்டிங்க வரும், நம்மளுடைய செல்வங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறமா எந்திரங்கள் வரும், நம்ம காட்டையே அழிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க நமக்கு நல்லது பண்ண வரல, நம்ம காட்டை அழிக்க பார்க்கறாங்க. மாணிக்கம் சொன்னது உண்மைதான்னு சோமையாவுக்கும் கூட தெரியும். ஜமீன்தார் ஐயா, உங்களுடைய உதவி செய்யணுங்கிற எண்ணத்துக்கு ரொம்ப நன்றி. ஆனா எங்களுக்கு இந்த காடு பழகி போச்சு. எங்களுக்கு மண் ரோடே போதுங்க. அதோட நிலா வெளிச்சமே போதும், எங்களுக்கு எந்த வசதியும் வேண்டாம். சோமையா, யோசிச்சு பார்த்துக்கோ. வளர்ச்சியை தடுத்தா நஷ்டம் உனக்கு தான். எங்க காட்டை அழிக்கிறது தான் உங்க பார்வையில வளர்ச்சினா, அந்த வளர்ச்சியே எங்களுக்கு வேண்டாம். தயவு செஞ்சு வந்த வழியிலேயே போயிடுங்க. முட்டாளுங்களா, நல்லது சொன்னா கேட்க மாட்டீங்களா? ரோடு போடுறது ஏன் உரிமை? அரசாங்க உத்தரவு இருக்கு, நீங்க யாரு தடுக்க? அரசாங்க அனுமதி இருக்கலாம், ஆனா எங்க அனுமதி இல்லாம ஒரு கல்லு கூட அசையாது. இது எங்க கூட்டத்தோட முடிவு. பூபதி மறுபடியும் அவமானப்பட்டு கோவத்தோட அங்கிருந்து கிளம்புனா. அப்போ வழியில வேலைக்காரன் வீரா, ஐயா, இவங்க வாயால சொன்னா கேட்கற ரகம் இல்ல, நாம நம்ம பாணியில சொல்லலாம். ஆமாண்டா, இனி சும்மா இருக்க முடியாது. நமக்கு தெரிஞ்ச ரவுடிங்க எல்லாரையும் வர சொல்லு. இந்த கூட்டத்தை அழிச்சாகணும். இவங்க எல்லாரையும் மிரட்டி அடிச்சு இங்கிருந்து அனுப்பணும். இன்னைக்கு ராத்திரியே செய்யணும். இப்படி நடக்கும்னு ஏற்கனவே மாணிக்கத்துக்கு தெரியும். அதனால மாணிக்கம் எல்லாரையுமே ஒன்னா சேர்த்தான். எல்லாரும் கேளுங்க, அந்த ஜமீன்தார் நம்மள சும்மா விட மாட்டான். அவன் நாளைக்கே நம்மள தாக்க வந்தாலும் வருவான். நம்ம கிட்ட ஆயுதங்கள் இல்ல, ஆனா நமக்கு இந்த காடு இருக்கு. நாம யாரையும் துன்புறுத்த நினைக்கல, ஆனா நம்மள பாதுகாக்க நாம போராடித்தான் ஆகணும். ஆனா எப்படி மாணிக்கம், அவங்க கிட்ட ஆயுதங்கள் இருக்கே, நம்ம கிட்ட ஆயுதங்கள் இல்லைன்னு யார் சொன்னது? உன் வீட்டுக்குள்ள மிளகாத்தூள் இல்லையா? மாணிக்கம் அவனுடைய திட்டத்தை எல்லார்கிட்டயும் சொன்னான். அடுத்த நாள் ராத்திரி நேரம் அந்த இடமே அமைதியா இருந்துச்சு. அந்த அமைதியை கெடுக்கிற மாதிரி குதிரை வண்டியோட சத்தம் கேட்டுச்சு. பூபதி ரவுடிங்களை கூட்டிக்கிட்டு அந்த கூட்டத்துக்கு வந்தான். டேய், இன்னைக்கு இந்த கூட்டத்தோட சங்கதி முடியணும். கண்ணுல பட்டவங்க எல்லாரையும் அடிங்க. ரவுடிங்க எல்லாரும் கூடாரத்துக்குள்ளேயே போனாங்க. ஆனா அங்க ஆட்கள் யாருமே இல்ல. கூடாரம் எல்லாமே காலியா இருந்துச்சு. ஐயா, எல்லாரும் பயந்து ஓடி போயிட்டானுங்க போல தெரியுது. அப்படின்னா ஒரு வேலை மிச்சம். இப்ப இந்த எல்லா குடிசையும் கொளுத்துங்க. ரவுடிங்க சரின்னு சொன்னாங்க. ஆனா அப்பதான் காட்டோட 4 திசையில இருந்தும் ஏதோ ஒரு வினோதமான சத்தம் கேட்டுச்சு. அப்ப மாணிக்கம் சத்தமா எல்லாரையும் பார்த்து, எல்லாரும் தயாரா? நம்ம தாய காப்பாத்த போறோம், ஆரம்பிங்க. அப்படி சொன்ன உடனேயே மரத்து மேல புதருக்குள்ள ஒளிஞ்சிருந்த ஆட்கள் எல்லாருமே வெளியில வந்தாங்க. சில பேர் மரத்துல இருக்கிற தேன் கூட்டுக்கு கீழே நெருப்பு கொளுத்தி விட்ட உடனேயே அந்த தேன் பூச்சிங்க எல்லாமே அந்த ரவுடிங்களை வந்து தாக்க ஆரம்பிச்சுது. தேன் பூச்சிங்க தாக்கும் போது ரவுடிங்களால ஒன்னும் செய்ய முடியல, அவங்களால வலி தாங்க முடியல. ஆனா அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க தேன் பூச்சிங்க கடிக்காம இருக்கிறதுக்காக ஒரு எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டாங்க. அந்த நேரத்துல அந்த கூட்டத்துல இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே அவங்க வீட்டுல வச்சிருந்த மிளகாத்தூளை கொண்டு வந்து ரவுடிங்களோட கண்ணுல தூவிட்டாங்க. கண்ணுல மிளகா பொடி விழுந்த உடனே ஐயோ எரியுது எரியுதுன்னு சொல்லி எல்லாரும் அங்க இங்கன்னு ஓட ஆரம்பிச்சாங்க. பூபதி குதிரை வண்டியில உட்காந்துக்கிட்டே இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தான். உடனே அவன் ரொம்ப பயந்துட்டான். என்னடா இது, தேன் பூச்சிங்க மிளகா பொடியா? இவங்க மனுஷங்களா இல்ல பேய்ங்களா? அப்போ எல்லாரும் சேர்ந்து வந்து பூபதியை சுத்தி நின்னாங்க. என்ன ஜமீன்தாரே, என்ன என்ன எதுவும் பண்ணாதீங்க. நாங்க ஒன்றும் கொலை பண்றவங்க இல்ல, இங்க வாழற மக்கள். இந்த பூமியில ரத்தம் சிந்த நாங்க விட மாட்டோம். ஆனா உனக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும் இல்ல? அப்படின்னு சொல்லி மாணிக்கம் செய்க காட்டின உடனே எல்லாரும் பூபதியை சுத்தி வந்து நின்னாங்க. அவங்க கண்ணுல பயமும் இல்ல கோவமும் இல்ல, ஆனா ஒரு அடம் தெரிஞ்சுது. பூபதிக்கு ஒண்ணுமே புரியல. கூட வந்தவனுங்க எல்லாருமே தேன் பூச்சிக்கும் மிளகா பிடிக்கும் பயந்து ஓடி போனதை பார்த்து அவன் அவமானப்பட்டு நின்னான். பூபதிக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்க ஒற்றுமைக்கு முன்னாடி என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு. இங்க பாரு பூபதி, உன்கிட்ட பணம் இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், ஆனாலும் உன்கிட்ட இல்லாத ஒண்ணு என்னன்னு தெரியுமா? நியாயம், தர்மம். அந்த நியாயமும் தர்மமும் எங்க கிட்ட நிறைய இருக்கு. இந்த காட்டுல இருக்கிற தேன்பூச்சி கடியையே உன்னால தாங்க முடியலையே, இதுல நாங்க எதனா பண்ணா எப்படி தாங்குவ? இந்த காடு தான் எங்களுக்கு தாய், நண்பன் எல்லாமே.
இங்க பாருங்க ஜமீன்தார் ஐயா, இன்னைக்கு உங்களை உயிரோட விடுறது திரும்ப வர மாட்டீங்கன்ற நம்பிக்கையில தான். வந்தீங்கன்னா உயிர் இருக்காது. மறுபடியும் இந்த பக்கம் வராத. வந்தீனா அவ்வளவுதான். என்னை மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். உங்க ஒற்றுமைக்கு முன்னாடி நான் தோத்து போயிட்டேன். இனி இந்த பக்கம் வரமாட்டேன். அப்படின்னு சொல்லி பூபதி பயந்து போய் அங்கிருந்து ஓடி போயிட்டான். அதை பார்த்து கூட்டத்துல இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. சோமைய தாத்தா மாணிக்கத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. மாணிக்கம், இன்னைக்கு நாம வாழ்ற இடத்த நீ காப்பாத்தி இருக்க. கடவுள் உன்னை நல்லபடியா பார்த்துப்பாரு. நான் ஒருத்த மட்டும் இல்ல தாத்தா, நாம எல்லாரும் சேர்ந்து தான் இதை செஞ்சோம். இந்நேரம் அந்த ஜமீன்தாருக்கு புரிஞ்சிருக்கும் காட்டுல இருக்கிறது வெறும் மரங்கள் இல்ல, சக்தின்னு. அன்னைக்கு ராத்திரி முழுக்க காட்டுக்கு நடுவுல நெருப்பு மூட்டி ஜனங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து வெற்றிய கொண்டாடினாங்க. அவங்க கும்பிடுற கடவுள் காத்தின் மூலமா அவங்கள வாழ்த்தினாங்க. இயற்கைய நம்பினவங்கள அந்த இயற்கையை காப்பாத்தும். ஒற்றுமை எல்லாருக்குமே ஒரு பலம். தர்மத்தை எதாலையும் என்னைக்கும் ஜெயிக்க முடியாது.